அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிளான்ட்டும் ஒரு பொருளும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், நர்ச்சர் பண்ணணும். அப்போ தான் அந்த பிளான்ட்டாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும், லாங் லாஸ்டிங்காக நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் டீக்ளட்டரிங்கும் ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம வீடு எப்போவுமே அழகாக கிளட்டர் ஃப்ரீ ஹவுஸாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டீக்ளட்டரிங் க்ரானிக்கல், ஒரு டீக்ளட்டரிங் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஸ்மால் மைனர் சேஞ்சஸ் எப்படி ஒரு அழகாக ஒரு வீட்டை ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக மாற்றுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். டு ஸ்டார்ட் வித் நான் என்ட்ரி வேல அப்படிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ட்ரி வேல பார்த்திங்கன்னா அவங்க நிறையா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறம் யூஸ்டு ஐட்டம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணாத பொருட்களெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணேன். அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணோம். பேரண்ட்ஸை வச்சு ரிவ்யூ பண்ணும்போது சில ஃபோட்டோஸ்லாம் வேணும் அப்படின்னதுனால அதை அவங்கள்ட்ட கொடுத்த உடனே அந்த இடம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. அதை அவங்க ப்ராப்பராக அவங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம இன்னொருத்தவங்க வீட்டில் நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது வி நீட் டு கிவ் ஸ்பேஸ். அவங்களோட ஒப்பீனியனுக்கு வி ஷுட் ரெஸ்பெக்ட். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே எனக்கு அந்த எல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அதை பத்திரமா அதை ப்ரிசர்வ் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அதை எடுத்த உடனே இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஆயிடுச்சு. ரொம்ப பிளெயினாக ஆயிடுச்சு, நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும்போது நம்மளால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. முக்கியமாக பீயிங் ஏஜ்டு பேரண்ட்ஸ் நிறைய பொருட்களை வைக்காமல் இருக்கும்போது நமக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை தான் இந்த என்ட்ரி வேல பண்ணியிருக்கோம். அடுத்து நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூம். இதில் பார்த்திங்கன்னா பொருட்களெல்லாம் அங்கங்கே அப்படி இப்படியே வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு வி நீட் டு மேக் இட் வெரி பிளெயின் அண்ட் கிளட்டர் ஃப்ரீ. ஸோ அதனால் நிறையா தேவையில்லாத பொருட்கள், யூஸ் பண்ணாத பொருட்கள், மெயின்டைன் பண்ண முடியாத சில டெக்கரேஷன்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நான் டீக்ளட்டர் பண்ணேன். ஏன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா ஏஜ்டு பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் நிறைய பொருள் இருக்கும்போது அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. இன்னொன்று அவங்களோட ஏஜுக்கு அந்த டெக்கரேஷன் அதிலலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. இது நானாக இருந்தால் நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருப்பேன். பட் அவங்களோட ஏஜுக்கு தே வாண்டட் டு கீப் இட் வெரி பிளெயின், விச் இஸ் அ வெரி குட் திங். அது நம்ம அப்படி இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நிறையா தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நிறையா எம்டி ஸ்பேசஸை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த எம்டி ஸ்பேசஸ் கண்டிப்பாக ஃபில் பண்ண போகிறதில்ல. வி வாண்ட் டு எம்ப்ரேஸ் த எம்டி ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, நிறையா சீனரிஸ், இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க இந்த வீட்டில் வால் ஹேங்கிங்லாம் நிறையா பண்ணவே இல்லை, விச் இஸ் அ வெரி குட் திங். ஸோ அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நாங்கள் என்ன சொன்னோன்னா, ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணாத பொருட்களை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை டீக்ளட்டர் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத பொருட்கள், ஃப்ரேம்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, சீனரிஸு, இதெல்லாமே நாங்கள் டீக்ளட்டர் பண்ணோம். அண்டு டீக்ளட்டர் பண்ண பொருட்களை வி வேர் ஸ்டார்டட் டொனேட்டிங். அதை டொனேட்டும் பண்ணியாச்சு. யார் யார் கேட்டாங்க, விரும்பி கேட்டாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, பெட்ரூம் ஹேஸ் டு பி வெரி மினிமல். இந்த பெட்ரூம் ஆல்ரெடி ரொம்ப மினிமலிஸ்டிக்கான பெட்ரூம் தான். ரொம்ப சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஸோ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சேர்ஸ் இருந்ததெல்லாம் அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணி தேவையான பொருட்களை மட்டும் வச்சுருக்கோம். எப்பயுமே ரொம்ப மினிமலிஸ்டிக்காக நம்ம திங்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸி டு மெயின்டைன். குயிக்காக ஒரு வீட்டை டைடி அப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதுக்காக நம்ம நிறைய மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் இந்த பெட்ரூமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு தூங்குறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்குது. யூஸ்வலாக நம்ம பெட்ரூமில் நிறைய டம்ப் பண்ணாமல் இந்த ரூமோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற பொருட்களை மட்டும் வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் ஈஸி டு மெயின்டைன். அட் த சேம் டைம் நம்ம தூங்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளால் தூங்குறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த தூக்கத்தை வந்து தடை பண்ணுற மாதிரி நம்ம வந்து வேலைகளும் பண்ணக்கூடாது, பொருட்களையும் எப்பயுமே நிரப்பக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் மசாஜர் மட்டும் வச்சுருக்காங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே அதில் உட்காந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணுவாங்க. அதனால் அது வந்து அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஒரே ஒரு சேர் மட்டும் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வந்து இந்த ரூம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் அழகாக நாங்கள் மாற்றிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மசாஜர் வந்து அகாரோவில் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க ரெகுலராக அதை வந்து காஃப் மசில்ஸு, நம்ம அந்த கால் பாதங்கள் இதெல்லாம் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வால் ஹேங்கிங்லாம் எதுவுமே இந்த ரூமில் இல்லை. அதனால் ரொம்ப ப்ளெயினாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த ரூமை செட் பண்ணி கொடுத்தோம். ஹோப் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பெட்ரூம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மினிமலிஸ்டிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாத்ரூம் பண்ண போகிறோம். பாத்ரூமில் வந்து சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து க்ளீன் பண்ணுற ஐட்டமெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். இந்த டாய்லெட் பக்கத்துலேயே சோப்பு வச்சுருக்காங்க. அது வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்காது. அதனால என்ன பண்ணுறோன்னா, நம்ம க்ளீன் பண்ணுற டாய்லெட் க்ளீனர்ஸ்லாம் லெஃப்ட் சைடு வைக்க போகிறோம். ஏன்னா வந்து அவங்க ரெகுலராக ஆக்சஸ் பண்ணுறது பாத் ஏரியா வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதனால் வந்து குளிக்கிறதுக்கு தேவையான ஷாம்பு மற்றும் அந்த சோப்பெல்லாம் வந்து ரைட் சைடில் வைக்கிறோம். ஏன்னா ஸோ தட் வந்து அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலராக ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் வந்து ஒரு மைண்ட்ஃபுல்லாக நம்ம பண்ணும்போது பாத்ரூமும் வந்து நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து வந்து ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் கிச்சனில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மாடுலர் கிச்சன் தான். ஆனால் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரே ஒரு ட்ரே தான் இருந்துச்சு. அப்புறம் வேறு ப்ரொவிஷனே இல்லை. நிறையா வந்து பிஸ்கெட்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதை வைக்கிறதுக்கு வந்து எந்த ப்ரொவிஷனும் இல்லை. ஸோ நான் வீட்டை சுற்றி பார்க்கும்போது வீட்டிலே வந்து ஒரு ட்ரே மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதை அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, அதுலேயே வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து வைக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாமே அதுலேயே வச்சதுனால ஒரு கிளட்டர் ஃப்ரீ லுக் கிடச்சிது. ஸோ எவ்ரி ஐட்டம் ஷுட் ஹாவ் அ ஹோம் இல்லைங்களா? ஆஸ் பர் த கிளட்டர் ஃப்ரீ நார்ம்ஸ் படி ஒரு டீக்ளட்டரிங் ரூல் என்னென்னா, எவ்ரி திங் ஷுட் ஹாவ் அ ஹோம். ஸோ அந்த மாதிரி ஹோம் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் ஈஸி டு க்ளீன் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ட்ரே மாதிரி ரெடி பண்ணி அந்த ட்ரேயில் எல்லாத்தையுமே நம்ம வச்சாச்சு. கிச்சனோட ரைட் கார்னரில் ஸ்டவ் பக்கத்தில் இந்த மாதிரி முட்டை, அந்த விசில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. குக்கர் விசில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அதற்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆயில் புல்லிங் ட்ரே இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஆயில் கேன் வைக்க முடியல. சின்னதாக இருந்ததுனால அது அடுப்புக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால அந்த இடத்துல வந்து இந்த ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ தட் வந்து இந்த கவுண்டர் டாப் வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக வந்து வைக்கிறதுக்கு இந்த ப்ரொவிஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து அடுப்பு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஈஸியாக எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கவுண்டர் டாப்பும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ண முடியும். ஹோப்பு இந்த மைனர் சேஞ்சஸ் வந்து அந்த வீட்டை கண்டிப்பாக வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக மாற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டையும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் பண்ணி விஷுவல் கிளட்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹவுஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதில் நிறையா வந்து டீக்ளட்டரிங் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.